ஜெர்மனியில் வேலை செய்யாத வாழ்க்கை துணைவர்களுக்கான இலவச சுகாதார காப்பீட்டு திட்டத்தை நீக்க அரசாங்கம் முதலில் திட்டமிட்டிருந்தது. இந்த சலுகையின் மூலம் தொழிலாளர்கள் தங்களது துணைவரை எந்த கூடுதல் செலவுமின்றி தங்கள் காப்பீட்டில் சேர்த்துக் கொள்ள முடியும். அத்துடன் தங்கள் குழந்தைகளையும் தொழிலாளர்கள் இதில் இணைத்துக் கொள்ள முடியும். இந்நிலையில் இந்த சலுகைகளை குறைக்க திட்டமிட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் நினா வார்கன் கூறியிருந்தார். இருப்பினும் போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்களின் விமர்சனங்களுக்கு பிறகு அரசாங்கம் இப்போது இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து வருகிறது. குறிப்பாக குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலை செய்ய முடியாத சிலருக்கு இந்த சலுகையை தொடர்ந்து வழங்க அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் யோசித்து வருகின்றது. இதேவேளை இந்த விதி நீக்கப்பட்டால் சுமார் 30 லட்சம் வாழ்க்கை துணைவர்கள் சுகாதார காப்பீட்டிற்காக மாதத்திற்கு சுமார் 225 யூரோக்களை செலுத்த வேண்டியிருக்கும். இது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அதிக செலவுகளை ஏற்படுத்தும். இதனால் மக்களின் மீது ஏற்படக்கூடிய அதிக அழுத்தத்தை குறைக்க விரும்புவதாக அரசாங்கம் கூறுகின்றது. இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்பதோடு சாத்தியமான விதிவிலக்குகள் குறித்து அரசாங்கம் இன்னும் விவாதித்து வருகிறது.